எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன கத்திரிக்காய் குழம்பு செஞ்சேன். என்னையும் நம்பி 1-2 கமெண்ட்ல 1-2 அக்காங்க இட்லி பொடி செய்யுங்கக்கா, என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யுங்கன்னு கேட்டாங்க. கண்டிப்பா என்னை நம்பி இந்த குழம்பு செய்யுங்க, அருமையா இருக்கும். எனக்கு பொதுவாகவே கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். மார்க்கெட்டுக்கு போனா கலர் கலரா கத்திரிக்காய் இருந்தது, எதடா வாங்கன்னு குழப்பமா இருந்தது. சரி 3 கலர் கத்திரிக்காவையும் 30 ரூபாய்க்கு மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படியே தண்ணியில கழுவி நல்லா வெட்டி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா சொத்தியா இருந்ததுன்னா குழம்புக்கு போடக்கூடாது பார்த்தீங்களா. இப்போ நல்லெண்ணெயில கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே எண்ணெயில கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தக்காளி நான் வெட்டி சேர்க்கல, ஏன்னா அரைச்சி சேர்த்தா கொஞ்சம் குழம்பு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பார்த்தீங்களா. 4 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி பேஸ்டா சேர்த்துக்கிட்டேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புளியும் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதுக்கு என்ன பொடினா வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கலருக்கு காஷ்மீர் பொடி எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு புளி தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சேன். இதுக்கு இந்த மசாலா ரொம்ப முக்கியம். எள்ளு, வறுத்த வேர்க்கடலை, தேங்காய். என் வறுத்த வேர்க்கடலை இருந்தது, ஆனால் நமத்து போய் இருந்ததா, அதனால எள்ளு கூட வறுத்து இதையும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி மிக்சி கப்பெல்லாம் கழுவி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சேன். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு கத்திரிக்காவையா உள்ள போட்டுட்டு கரம் மசாலாவும் சேர்த்து இன்னும் மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டேன். கடைசியா கஸ்தூரி மேத்தி போட்டேன். மணமணக்கிற குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.